Mind-blowing valor. Chancellor, Vice Chancellor, and other. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம ஒரு டாக்டரேட் வாங்குவாங்க, 2 டாக்டரேட் வாங்குவாங்க. சார் சார் கொஞ்சம் மேலே சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஒன் செகண்ட் சார். கொஞ்சம் பின்னாடி. இருக்கிற பத்திரிகைகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா பத்திரிகைகளும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய செய்தி ரிவேரா 23வது ஆண்டு நடைபெறப் போகிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமாக ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக அது வளர்ந்து விட்டது. 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு பிப்ரவரி 20லிருந்து பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாட்கள் நடைபெற இருக்கின்றன. இங்கே இதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டு டாக்டர் கோகுல்குமார் அவர் தலைமையில் அவர்தான் கன்வீனர், 6 பேராசிரியர்கள் கோ கன்வீனர்ஸாகவும், அதே மாதிரி ஆசிரியர்கள் சார்பாக ஃபேக்கல்டி ஆர்கனைசேஷன் 40 பேர், ஃபேக்கல்டி கோஆர்டினேட்டர்ஸ் 70 பேர், மிச்சம் இருக்கிற அனைத்து பொறுப்புகளும் இதை நடத்துபவர்களே மாணவர்கள் தான். ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்டர்ஸ், we only help them. Student organizers 25, student managers 96, student coordinators 376, and student volunteers 676. அவங்க முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தினாலும் இது இட்ஸ் கோயிங் அப் எவ்ரி இயர், ஓவர்டேக்கிங் அவர் ஓன் ரெக்கார்ட். இந்த ஆண்டு திஸ் இயர் 45,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட். 45,000 மாணவர்கள் 80 பல்கலைக்கழகங்களிலிருந்து பங்கேற்க இருக்கின்றார்கள். இந்தியா போக 26 நாடுகள் இதில் பங்கேற்க இருக்கின்றன. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா 3 கண்டங்களிலிருந்து வருகிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு நாடுகளை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதில் கலந்து கொள்பவர்கள் போர்ச்சுகல், ஸ்வீடன், பெல்ஜியம், மொராக்கோ, கசகஸ்தான், கம்போடியா, ருமேனியா, லாவோஸ், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, பெரு, சைனா, பங்களாதேஷ், பூட்டான், ஈரான், நேபாள் மற்றும் மலேசியா. இந்த அருமையான நிகழ்வினை முதல் நாளிலே இந்தியாவினுடைய விமென்ஸ் பேஸ்கெட் பால் கேப்டன் பத்மஸ்ரீ அனிதா பால்துரை அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள்.
இதனுடைய முக்கிய நிகழ்வாக திரைப்படத்துறையிலிருந்து நடிகர் சோனு சூத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி திரைப்பட ஜாம்பவான் சோனு சூத் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமானவர்கள் சிங்கர்ஸ் ஸ்ரேயா கோஷல் and popular singers Jonita Gandhi and Manjari. Bennett Band இங்கே நடைபெற இருக்கிறது. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இங்கே வந்து ஒரு பாடலை அன்றைக்கு பாட இருக்கின்றார்கள். ஒரு முக்கிய நிகழ்வாக it's a special announcement by him. இதில் 41 இன்ஃபார்மல் அண்ட் கேமிங் ஈவெண்ட்ஸ் இருக்கின்றன. 28 ஆர்ட் அண்ட் டிராமா ஈவெண்ட்ஸ், 17 அட்வென்ச்சர் ஈவெண்ட்ஸ், 10 மியூசிக் ஈவெண்ட்ஸ், 8 பிரீமியம் ஈவெண்ட்ஸ் அண்ட் குவிஸ் வாட்ஸ்அப் 7. இந்த 4 நாட்களும் எங்களுடைய மாணவர்கள் அவ்வளவு பேரும் கலந்து கொள்கிறார்கள். பக்கத்தில் இருப்பவர்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. மொத்தமாக பரிசு தொகையாக 25 லட்சம் ரூபாய் மொத்த பரிசு தொகை கொடுக்க இருக்கின்றோம். தி பிரைஸ் மணி வில் பி ₹25 lakhs. இதனுடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது 22 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சின்ன விழாவாகத்தான் இதை துவக்கினோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போன வருஷமே மறைத்து போகிற அளவுக்கு 4.25 கோடி பட்ஜெட் வந்தது. இது எல்லாமே மாணவர்களாக சேர்த்து அவர்களே செலவு செய்வது தான். இந்த ஆண்டு அதையும் மீறி 5.5 கோடி ரூபாய் டோட்டல் பட்ஜெட். I would like to congratulate all the students for taking this, collecting this money and spending this. And also I would like to thank all the sponsors for contributing. Of course, the major contribution is from our students. அவங்க வாங்குற டிக்கெட்டும் டிஷர்ட்டும் தான் பெரிய அளவில் பணம் வருகிறது. அது போக ஸ்பான்சர்ஷிப்பும் வாங்கியிருக்கிறார்கள். ஸோ திஸ் இஸ் அ ஈவெண்ட் பை தி ஸ்டூடெண்ட், ஃபார் தி ஸ்டூடெண்ட் அண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். இது விஐடி மாணவர்கள் செய்தாலும் உலகம் பூராவும் இருக்கிற மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இயக்கமாக இது வந்து இட் ஹஸ் பிகம் a universal world event. I would like all the press people to come and join. உங்களுக்கு தனியா எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு கூப்பிடுங்க. Those who want to come with families also, you will be given passes. 4 நாள் நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கோகுல்குமார் உங்களுக்கு சொல்ற ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம். இந்த கேள்வி பதிலாம் கேட்கலாம். இந்த பதில் அவங்க இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இருக்கா? ஓகே. I'll now pass the baton to Dr. Gokul, who will take forward. Yeah. We can invite the students to address. Competition above and beyond to curate an